ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் ரிஷி கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா வெற்றி இவரை ரொம்ப அரகண்டா மாத்திடுச்சு. ரிஷி சார், உங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சது. நான் ஃபேமஸ், எங்க அப்பாவும் ஃபேமஸ், என் தாத்தாவும் ஃபேமஸ், என் பையனும் ஃபேமஸ், என் ஒய்ஃபும் ஃபேமஸ், என் தம்பியும் ஃபேமஸ். இதெல்லாம் நினைச்சுதான் நீங்க மத்தவங்களோட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் பை நேச்சராகவே அரகண்டா இருந்தா என்ன பண்ண முடியும்? தட் இஸ் மீ, டேக் இட் ஆர் லீவ் இட். பட் நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் அவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷனை உருவாக்கிக்கிட்டாங்க, நிலைநாட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியில் எங்கள் குடும்பம், அவங்களோட பங்களிப்பு 87 வருஷமா இருக்கு. 87 years in the 100 years at least. நீங்கெல்லாம் இவ்வளோ அன்பு காட்டுறீங்க. நான் அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது இப்படியே தொடரணும். ரன்பீரும் இது அப்படியே இந்த பயணத்தில் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். ரொம்ப பெரிய குடும்பம், மிகப்பெரிய பேர்கள். பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர், சசி கபூர், ரிஷி கபூர். ஆனா பேரு மட்டும் சிண்டுன்னு இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் டப்புன்னு கூட இன்னும் சொல்லுங்க. அதனால தான் நான் ரன்பீருக்கு பெட் நேமே வைக்கல. என் பேர் சிண்டு எப்படி ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் பிறந்தப்போ என்னோட மூத்த அண்ணா ரஞ்சித் கபூர் என்னை விட 5 வயசு பெரியவர். அவரு ஸ்கூல்ல ஒரு பெரிய கவிதை படிச்சிருக்காரு. ஒரு ரிடில் சொல்லுவாங்கல்ல, ரிடிலுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? புதிர். அதாவது ரொம்ப சின்ன சிண்டு, நீளமான வால். சிண்டு எங்க போனாலும் வாள் தொடர்ந்தே போகும். அது என்ன? அது ஊசி நூல். ஊசி நூல் கதை. அப்போவிலிருந்து எங்க அண்ணன் என்ன சிண்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்ப வரைக்கும் அவரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சிண்டுன்னு வச்சுட்டீங்களே, வேற பேரே இல்லையான்னு. ஆனா இந்த சிண்டு ஒரு பெரிய ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நான் ராத்திரியில வேலை பார்க்க மாட்டேன்னு. இதுவும் உண்மையான விஷயம்தான். அதாவது ஒரு படத்தை நான் எப்படி ரிஃப்யூஸ் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்றேன். நான் எங்கேயோ தூரத்துல ஷூட்டிங்ல இருந்தேன். ஒரு ப்ரொடியூசர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாரு, கதை கேளுங்கன்னு. அப்போ எனக்கு சுத்தமா டைமே இல்ல. நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் ஆஸ் அன் ஆக்டர். 2 ஷிஃப்ட்ல வேலை பார்ப்பேன். ஒரு நாள் மும்பைல 2 ஸ்டுடியோல ஷூட் இருந்தது. 2க்கும் 1.5 மணி நேரம் டிராவல் இருக்கும். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ இங்க வந்துரு, நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இங்க வேலை பார்க்கறேன், 2வது ஷிஃப்ட்டுக்கு நான் வேன்ல போற வழியில நீங்க எனக்கு கதை சொல்லுங்கன்னு. எனக்கு அவ்வளவுதான் டைம் இருந்தது. சரியா? அவரு வந்தாரு, சாப்பிட்டாரு, 2:30 மணிக்கு பேக்கப் ஆயிட்டு வண்டியில உட்காந்துக்கிட்டு அது எதுன்னு பேசணும். அப்புறம் உன் கதையை ஆரம்பின்னு சொன்னேன். என்ன கதை சொல்லுன்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, கதை ரொம்ப சிம்பிள், ஒரு ராத்திரி கதைன்னாரு. அதாவது கதையை ஆரம்பிச்சப்போ ஒரு நிமிஷம் கதை என்னன்னு சொன்னீங்கன்னு. அதுக்கு அவரு கதை ரொம்ப சிம்பிள், ஒரு ராத்திரி கதைன்னு சொன்னாரு. அப்போ ஒரு ராத்திரி கதைன்னா ராத்திரில தான் படம் எடுப்பீங்களா? ஆமான்னு சொன்னாரு. என் டிரைவர் பேர் துக்காராம், வண்டியை நிறுத்தினாங்க. அவரு கேட்டாரு, ஏன் என்னாச்சு சார்? ஒரு ராத்திரி கதைன்னா அப்ப எல்லா ராத்திரியும் என்ன நீ வச்சு செய்வ. நான் அந்த மாதிரி வேலையை பார்க்க மாட்டேன்ட்டேன். நான் அந்த படத்தை விட்டுட்டேன். கமிட் ஆயிட்டா எல்லா ராத்திரியும் வேலை பார்க்கணும்னு நான் அந்த படத்தை விட்டுட்டேன். நான் எந்த அளவுக்கு டிசோரியன்டட் ஆயிட்டேன்னா, ராத்திரி முழுக்க சாகர் படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் சாகர் படத்துல ஒரு 45 நாள் வரைக்கும் எப்படி ஆயிட்டுன்னா, நான் ராத்திரி எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு காலையில வந்தா பசங்க சின்னவங்க அப்ப ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் எந்திரிக்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நான் ஏதோ அமெரிக்கால இருக்க மாதிரி இருந்தது. டைம் ஜோனே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் ராத்திரி எல்லாம் வேலை பாக்குறேன், காலையில எதுவும். ஒரு டைரக்டர் சொன்னாரு, விஸ்கி பாட்டில் காலையில 6:30 ஓபன் ஆயிடுமாமே. ஆமா, கண்டிப்பா அப்படித்தானே போயிட்டு இருந்தது. நான் என்னுடைய வேலைய நேர்மையா பாத்துக்கிட்டு இருந்தேன். பேக்கப் ஆனதும் சூரியன் உதிக்கும் போது வணங்கிட்டு என்னோட முதல் ரவுண்ட ஆரம்பிப்பேன். எனக்கு காலையில பேக்கப் ஆச்சுன்னா என் டைம். அப்புறம் நான் டைரக்டர், கோ ஆர்டிஸ்ட், கலைஞர்கள், என் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு ட்ரிங்க் அடிச்சுட்டு எல்லாரும் அப்புறம் வீட்டுல போய் தூங்கிடுவோம். சார், நீங்க டைரக்டர் கிட்ட, ப்ரொடியூசர் கிட்ட அரகண்டா இருப்பீங்க. ஆனா பப்ளிக் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. போட்டோ எடுக்க நீங்க விடுறதில்ல, கை குலுக்கிறதும் கிடையாது. அது பாத்தீங்கன்னா நானும் மனுஷன்தான். ஒரு காலத்துல எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. ஒருத்தர் கேட்டா அப்புறம் பிரசிடென்ட் மாதிரி 10 பேர் கேட்பாங்க. இப்பெல்லாம் யாரும் ஆட்டோகிராஃபை வாங்குறது இல்ல. நல்ல விஷயம். போட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கிட்டையும் போன் வந்துருச்சு, போன்லயே எடுக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் கொடுத்தா அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு எங்களோட சுச்சுவேஷன் புரியறதில்ல. அது என்னன்னா, எனக்கு லேட் ஆகுது, நான் இன்னொரு இடத்துக்கு போகணும். எவ்வளவு நேரம் தான் கண்ணத்தை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறது? அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவு நேரம் தான் இப்படி எல்லாம் பண்றதுன்னு. நானும் மனுஷன் தானே. ஆமாம் தானே.
இப்ப ரீசெண்டா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். ரன்வீரை பத்தி யாராவது உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு உடனே கோபம் வந்துருதாமே? இல்ல, அது இது பெருமையான விஷயம். ரன்வீரை பத்தி என் பையனை பத்தி கேட்டா ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். சில ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு. நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், நான் ரன்வீரோட அப்பன், அவன் செக்ரட்டரி இல்லைன்னு. அவங்கிட்ட பேசணும்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி கதை சொல்லுங்க, நீங்க என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த டெசிஷன்லாம் நான் எடுக்கிறதா இருந்தா அப்போ கண்டிப்பா நான் ரன்வீரை பர்ஃபி படம் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன். வாய்ப்பே இல்லை. நான் கேட்ட என்ன படம் இது, ஊமையா இருப்பான், காது கேட்காது, இந்த படத்துல எப்படி நடிப்பேன்னு கேட்டிருப்பேன். ஸோ என்னோட டிசிஷன் இந்த ஜென்ரேஷனுக்கு தப்பா அமைஞ்சிரும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோட திங்கிங்கே வேற, என்னோட ஜென்ரேஷன் திங்கிங்கே வேற மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. நான் சொல்லிட்டேன், நீங்களே விழுந்து நீங்களே எழுந்துறீங்கன்னு. சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. உன்னோட அனுபவத்தால, உன் எக்ஸ்பீரியன்ஸால ஒரு பேங்கை உருவாக்குன்னு. அண்ட் தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ் ஆல் அபவுட். எங்களை மாதிரி ஆக்டர்ஸோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட யாராவது ரன்வீருக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப பிரேக்கப் நடக்கும், இப்படி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்களா? இதை நீங்களே எனக்கு சொல்லிடுங்க, எப்ப நடக்கும், யார் கூட நடக்கும்னு. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், எப்ப நடந்தாலும் கிராண்டா நடக்கும், பயங்கரமா நடக்கும், பெரிய அளவுல நடக்கும். கல்யாணம் நடக்கும்போது சில நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்தது அவருக்கும் கட்ரினாக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னு. இப்ப அது இல்லையா? ஆமா, இத நானும் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, அதுவும் புட்டுக்குச்சு. என்ன பண்றது, நம்ம மனசு குழந்தை மனசு. அதாவது எங்க தொழில ஏதாவது சீன்ல நடிக்கும்போது மனசு அலைப்பாய தான் செய்யும். அதுக்கு எக்ஸாம்பிளே நான் தான். நானும் என் கூட வேலை பார்க்கறவங்க கிட்டே மனசை பறி கொடுத்துருக்கேன்ல. ஆனா நீங்க நீத்து மேடமா 5 வருஷம் வெயிட் பண்ண வச்சீங்களா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நாங்க 73 80ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. 79 அதாவது 80 ஜான்வரியில். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அப்புறம் இங்க டெல்லியில தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. நான் இங்க டெல்லியில வேற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தேன். ஆனா சொல்லாம கொள்ளாம எனக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இதைத்தான் டெஸ்டினின்னு சொல்றது, இதைத்தான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. கபூர் ஃபேமிலியோட பல காதல் கதைகளை நாங்க நிறையவே கேட்டு இருக்கோம். ஆனா மிக அதிகமா பேசப்பட்டது எதுன்னா நர்கீஸ் ராஜ்கபூரை பத்தி. சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த விஷயத்தை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். சில நேரங்களில் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், வேலை செய்யும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும், அடுத்த கட்டத்துக்கு போகும். பிகாஸ் எங்களோட வேலை இட் இஸ் அ கிரியேட்டிவ் வேர்ல்டு, இன்ஸ்பைரிங் வேர்ல்டு. அதாவது ஒரு உத்வேகம் இருக்கும், நம்ம இன்ஸ்பயர் ஆகும். எப்படியும் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷனை தானே காதலிக்க முடியும், அதை விட்டுட்டு மிருகத்தெல்லாம் காதலிக்க முடியாதுல்ல. ஸோ வி ஆர் பார்ட் ஆஃப் தட். இட்ஸ் ஹேப்பன் வித் எவ்ரிபடி. அதனால அது கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட சில நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துரும். அப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். ஆனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ராஜ் கபூர் நர்கீஸ் மாதிரி ஒரு ரொமான்டிக் கதை இருக்கவே முடியாதுன்னு இல்லை எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, இதுவும் ஒரு கதை தான். எனக்கு இந்த விஷயத்த சொல்றதுல எந்த வெட்கமும் இல்லை. 2 ஃபேமிலிலையும் எல்லாரும் இப்போ அப்பப்போ ஒன்னா சேருவோம். பட் இட் ஹேப்பன், இட்ஸ் ஹிஸ்டரி. அது நடக்கும் தான். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆடியன்ஸ் சைட்ல இருந்து யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? சார், ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இப்ப வர்ற படங்களை எல்லாம் பார்த்தா ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த குற்றச்சாட்டு முதல் படத்துல இருந்தே என் மேல இருக்கு. அப்பா அம்மா எல்லாம் கண்டிப்பா பாபி படம் பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அதாவது பாபில 20 வயசு பையன் 16 வயசு பொண்ணோட ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப கவலையா இருந்தது. இது ஒரு உதாரணமா ஆயிடக்கூடாதுன்னு. அட என்னப்பா, நம்மளால இளமையை அடக்க முடியுமா? காதல் விஷயத்துல நம்ம எதுக்கு எதிரா இருக்கணும் சொல்லுங்க? ஐ அட்வொகேட் திஸ். இது நடக்கணும். சார், என்னோட क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு ரன்பீர் கபூர் ஆக்டிங் பிடிச்சிருக்கா? ஏதாவது சொல்லுங்க சார். பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஒவ்வொரு தகப்பனுக்கும் புள்ளைய பத்தின கவலை இருக்கும், பெருமை இருக்கும். இன்னைக்கு பப்ளிக் அதுக்கான பதில் கொடுத்திருக்கு. மக்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பார்த்தா நான் மக்கள் சைட்ல இருந்து ஒத்துக்கிறேன், அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சார், அது என்னன்னா உங்க குடும்பம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெரிய பங்களிச்சிருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. நோ டவுட். நீங்க பஞ்சாபி. ஆனா பஞ்சாபி படங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களோட பங்களிப்பு 0வா இருக்கு.
இது நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு சார். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிருத்திவிராஜ் கபூர் சார் நானக் நாம் ஜஹாஸ்ல வேலை பார்த்திருக்காரு. ஆமா, ராஜ் கபூர் சார் கூட சாரும். தாத்தாவோட ஒரு படத்துல வேலை பார்த்திருக்காரு. நான் பல தடவை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது நல்ல ஸ்கிரிப்டா கொடுங்கன்னு. ரீசெண்டா கூட சொல்லியிருக்கேன். நான் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். நான் சில நிறுவனங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச படமா இருந்தா நான் ஏன் சார்பா என்னால முடிஞ்சதை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். பஞ்சாபி மட்டும் இல்ல, நான் எல்லா மொழிகள்லயும் பண்ணுவேன். நான் நிச்சயமா பஞ்சாபி தான், ஆனா மகாராஷ்டிரால இருக்கேன். மராட்டிய படங்கள் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, நம்ம முதல்ல மனுஷங்க, அப்புறம் தான் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கணும்.